ஹஸ்பண்ட் நோன்பு வச்சுருக்காங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஹாஃப் டே தான். அதனால் பெருசாக லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறது கிடையாது. சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரியே தான் 1 வீக் போயிட்டுருந்தது. இன்றைக்கி எப்படியாவது குழம்பு பொரியல்னு வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. அதனால் பொலப்பொலான்னு சாதம் வடித்து மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார், தொட்டுக்கிறதுக்கு சேனக்கிழங்கு வறுவல் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாம்பார்லேயே எனக்கு மாங்காய், முருங்கைக்காய் போட்டு செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த காய் போட்ட சாம்பார் பிடிக்கும்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க, குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன்னா கூட எனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட தோண மாட்டேங்குது. சிம்பிளாக ஏதாவது முடிச்சிடறேன். சில நேரத்தில் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். வேண்டாம் நம்மளுக்காக என்னத்தை செஞ்சுக்கிட்டுன்னு வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட விட்டுருக்கேன். பட் வீட்டில் எல்லாருமே இருந்தால் தான் நல்ல வெரைட்டியாக வகையாக சமைக்கணும் அப்படின்ற ஆசையே வருது. என்ன மாதிரி கண்டிப்பாக நிறையா பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க, எப்படியெல்லாம் சமைப்பீங்கிறத எங்கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீ தோசை, சாம்பார் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.